கிளாஸ் 11th அக்கௌண்டன்சி எக்ஸசைஸில் 7 சம்மு ஜேர்னல் போடணும், ஜேர்னல் என்ட்ரி போடணும். இந்த புக்ஸ் ஆஃப் மனோகர் அப்படின்றதுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஸோ 2018 March 1 ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் என்ன, மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 60,000. அப்போது நம்ம கையை விட்டு எது போதோ அதை கிரெடிட் சைடு எழுதுவோம், எங்கே வந்து அது அந்த பணம் போகுதோ அதை வந்து டெபிட் சைடு எழுதுவோம். இப்போ வந்து எது வந்து டெபிட் ஆகுது கிரெடிட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கணும். மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போது அவர் வந்து கேபிட்டலுக்காக போகிறாரு, அவர்கிட்ட எது டெபிட் ஆகுது, கேஷ் வந்து அப்போ டெபிட் ஆகுது. ஸோ அப்போ கேஷை டெபிட் சைட் போடணும். கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 60,000. இப்போது நரேஷன் வந்து அங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே கூட நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா நார்மலாக எழுத வராதவங்களுக்கு ஸோ இது வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து கூட இங்கே எழுதிக்கலாம். ஸோ நான் அதை எழுதியிருக்கேன். ஸோ செகண்ட் ட்ரான்சாக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். ஃபர்னிச்சரை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோனா 10,000 rupeesக்கு. நார்மலாக நம்ம வந்து எப்படி எழுதுவோம்னா, ஸோ பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம எப்படி எழுதுவோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு எழுதுவோம். பட் இங்கே வந்து அசெட் இன்வால்வ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அசெட் இது வந்து ஃபர்னிச்சர்ன்றது வந்து எனக்கு ஒரு அசெட்டு. ஸோ இது ஒரு அசெட்டுன்றதுனால நான் வந்து அந்த அசெட்டோட நேமை தான் எழுதணும். அப்போது ஃபர்னிச்சர் நம்மளுக்கு டெபிட் ஆகுது, நம்ம கையிலேருந்து காசு போகுது, அப்போ அது கேஷ் வந்து கிரெடிட் ஆகுது. ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி வந்து என்னென்னா, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ நரேஷன் எடுத்து எழுதிக்கோங்க, 10,000 rupees 10,000 rupees டெபிட்டில் கிரெடிட்டில் அமௌண்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு March 3 வந்து என்ன ட்ரான்சாக்ஷன் நடக்குது, பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ். கேஷுக்கு கூட்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதோட ஜேர்னல் என்ட்ரி என்ன, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகுது, நம்ம கேஷ் கொடுக்குறோம், அப்போ நம்ம கையிலேருந்து கேஷ் போகுது, கிரெடிட் ஆகுது நம்மக்கிட்ட. ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி நாங்கள் எழுதிருக்கோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் March 6 பாட் கூட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட். கமலேஷ் கிட்டேருந்து நம்ம வந்து கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் கடனுக்கு, எவ்வளோனா 50,000 rupeesக்கு. அப்போ அதை எப்படி எழுதுவீங்க, ஸோ நம்ம கிரெடிட்டில் வாங்கினாலே கேஷுக்கு பதிலாக அவங்களோட நேமை போடணும். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் March 6 பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கமலேஷ் அக்கௌண்ட் 15,000 நரேஷன் கொஷினில் கொடுத்துருக்கதை எழுதிக்கோங்க. ஸோ March 8 என்ன ட்ரான்சாக்ஷன் இருக்குன்னா, சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ், ஓகேங்களா, 28,000க்கு. ஸோ நம்ம வந்து கேஷுக்கு கூட்ஸை சேல்ஸ் பண்ணுறோம், எவ்வளோனா 28,000 rupeesக்கு. அப்போ அந்த ட்ரான்சாக்ஷன் எப்படி எழுதுவோம், ஸோ கேஷ் வந்து நம்மக்கிட்ட ஆட் ஆகுது, ஸோ அப்போ டெபிட்டில் எழுதுவோம். நம்ம ஏதோ ஒன்று வந்து சேல் பண்ணுறோம், அப்போ அது மைனஸ் ஆகும், ஸோ அப்போ அது கிரெடிட்டில் எழுதுவோம். இப்போ March 8 கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ நரேஷன் கொஷினில் கொடுத்துறது எழுதிக்கோங்க, 28,000. நெக்ஸ்ட்டு March 10 ட்ரான்சாக்ஷன் என்னென்னா, சோல்டு கூட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட். ஹரின்றவருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எப்படி சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னா கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதை எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ நம்ம கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், நான் என்ன சொன்னேன், கிரெடிட்னாலே அந்த பர்சனோட நேம் வந்து வந்துடும், கேஷுக்கு பதிலாக நேம் வந்துடும். ஸோ இப்போது ஹரி அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஹரி அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிருக்கும், நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கும் சேல்ஸ் அக்கௌண்ட்டில். ஸோ நெக்ஸ்ட் March 14 என்ன ட்ரான்சாக்ஷன், பெய்டு கமலேஷ் என்றவருக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம், 12,000 rupees நம்ம பே பண்ணியிருக்கோம். அப்போ அதை எப்படி எழுதுவீங்க, கமலேஷ் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகும், நம்ம கையிலேருந்து கேஷ் மைனஸ் ஆகுது, ஸோ நம்ம கையில் கேஷ் வந்து கிரெடிட் ஆகுது. ஸோ கமலேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 12,000. நெக்ஸ்ட்டு March 18 பெய்டு ரெண்ட். அப்போ நீங்கள் ரெண்ட்டை வந்து பே பண்ணியிருக்கீங்க, ஸோ ரெண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகும், உங்கள் கையிலேருந்து கேஷ் வந்து கிரெடிட் ஆகும் 500 rupees. ஸோ March 18க்கான ட்ரான்சாக்ஷன் ரெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 500 rupees. நெக்ஸ்ட்டு March 25 என்ன ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா March 10 வந்து ஹரின்றவருக்கு நம்ம கடனுக்கு பொருளை சேல் பண்ணியிருக்கோம், அதே பொருளுக்கான காசை வந்து நம்ம என்றைக்கு வாங்கியிருக்கோம்னா 25 March 25 அந்த காசை வந்து நம்ம வாங்கிட்டோம். அப்போது
என்ன நம்மக்கிட்ட கேஷ் வந்து ஆட் ஆகிடும் இல்லையா? அப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். ஹரின்றவர் தானே பே பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ ஹரி அக்கௌண்ட்டில் மைனஸ் ஆகும். கேஷ் அக்கௌண்ட் மார்ச் 25க்கான ட்ரான்சாக்ஷன் கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஹரி அக்கௌண்ட் 8,000 rupees 8,000 rupees. லாஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் மார்ச் 28 வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். நான் எப்போவுமே சொல்கிறேன்னா, ஸோ அக்கௌண்ட்ஸில் வந்து எப்போவுமே பர்சனல் யூஸ்க்காக எடுத்தாலே ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகும். இப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகும். கேஷ் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அப்போது நம்மக்கிட்ட கேஷ் வந்து கிரெடிட் ஆகும். அப்போது மார்ச் 28க்கான ட்ரான்சாக்ஷன் ட்ராயிங் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 4,000. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எது புரியலைனாலும் இந்த 7 சம்மில் உங்களுக்கு எந்த ட்ரான்சாக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னாலுமே ஸோ உடனே கமெண்ட்டில் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.